எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கைக்குள் நுழைந்த பாகிஸ்தானியர்கள், பாதாள உலக குழுவுடன் தொடர்பு, வெளியான அதிர்ச்சி தரும் வாக்குமூலத்தால் உண்மையை உடைத்த பாதுகாப்பு அமைச்சர். பையொன்றில் சுத்தியபடி மீட்கப்பட்ட மனித உடற்பாகங்கள், அதிர்ச்சியில் உறைந்து போன போலீசார், நடந்தது என்ன? வீட்டிலிருந்து விரைவில் வெளியேறப் போகும் மகிந்த, ஆய்வுகளை மேற்கொள்ளும் சிஐடி, அனுர அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. மீண்டும் தனது எளிமையான குணத்தை நிரூபித்த அனுர, வெளியான சிறு குழந்தையுடன் விளையாடும் காணொளி. நாட்டில் பாடசாலை மாணவிகளுக்கு நடந்த சோகமான செயற்பாடுகள், அதிர்ச்சி தரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அமைச்சு. இழுத்து மூடப்படும் சில அரசு நிறுவனங்கள், அரசாங்கம் வெளியிட்டுள்ள காரணம். காணாமல் போனோர் தொடர்பாக அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானம், முடிவுக்கு வரப்போகும் விசாரணைகள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். கம்பகா வேங்கொட பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டிற்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான 4 மனித மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த மண்டையோட்டுடன் பல எலும்பு துண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ள வீடு அமைந்துள்ள காணியின் ஒரு கட்டடத்தில் கிராம சேவகர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இதேவேளை குறித்த கிராம சேவகர் அலுவலக அதிகாரியிடம் கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த சந்தேகத்திற்கிடமான பொதி மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பந்தப்பட்ட காணி சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு மருத்துவரால் வாங்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் யாரோ ஒருவர் மனித மண்டையோடுகளையும் எலும்பு துண்டுகளையும் இந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் செய்த போது யாழ்ப்பாணத்தில் பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைத்ததோடு பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். இதனுடன் அவர் கச்சைதீவிற்கும் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். மேலும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி முல்லைத்தீவிற்கும் பயணம் மேற்கொண்டார். இவ்வாறு முல்லைத்தீவிற்கு ஜனாதிபதி அனுர பயணித்த போது அங்கு குழந்தை ஒன்றுடன் அவர் எடுத்துக்கொண்ட காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதற்கிடையில் ஆடம்பரமின்றி எளிமையான முறையில் குழந்தையுடன் கொஞ்சி விளையாடிய ஜனாதிபதியின் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்ட கெகல்பத்ர பத்மேவின் ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலையில் பாகிஸ்தான் நாட்டவர் இருவர் பணியாற்றி வந்தமை தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளியிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணையின் போது நுவரெலியா பகுதியில் கெகல்பத்ர பத்மே நடத்தி வந்த ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பான அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து இன்றைய நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியதாவது, இந்த நாட்டில் நீண்ட காலமாக குற்றவியல் கலாச்சாரம் உருவாகியுள்ளது. அந்த கலாச்சாரத்திற்குள் உருவாக்கப்பட்ட செயற்பாடுகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் உறுப்பினர்களால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த நாட்டில் ஐஸ் போதைப் பொருள் தொழிற்சாலை நடத்துவதற்காக பாகிஸ்தானிய பிரஜைகள் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் 7 மாதங்களில் பாடசாலை மாணவிகள் கர்ப்பம் தரிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த காலப்பகுதியில் 11 வயது கர்ப்பம் தொடர்பாக 44 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன. மேலும் மொத்தமாக 5461 சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 4501 முறைப்பாடுகள் சட்டத்துடன் தொடர்புடையவையாகவும் 960 சட்டத்துடன் தொடர்பற்றவையாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் சிறுவர்கள் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் 141, பாலியல் துன்புறுத்தல்கள் 330, பாலியல் வன்கொடுமை 32, சித்திரவதை 1126, ஜாசகம் 125, சிறுவர் தொழிலாளர்கள் 82, இணைய மிரட்டல் 81, தற்கொலை சம்பவங்கள் 10, போதைப்பொருள் குற்றங்கள் 63, குழந்தை திருமணம் 3, கருக்கலைப்பு 1 முறைப்பாடாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் கொழும்பு விஜயராம வீதியில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைப்பது தொடர்பாக அரசாங்கம் ஆய்வுகளை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான புதிய சட்ட மூலம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் குறித்த இல்லத்தை குற்றப்புலனாய்வு துறைக்கான புதிய பணியிடமாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தற்போது மகிந்த ராஜபக்ச வசித்து வரும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னர் வசித்து வந்தார். அதற்கு முன்பாக பல அமைச்சர்களும் அங்கு தங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை 2027 ஆண்டின் இறுதிக்குள் முடிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2016 ஆண்டு சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்ட காணாமல் போனோர் அலுவலகம் இதுவரை 16,966 முறைப்பாடுகளை பெற்றுள்ளதுடன் அவற்றில் 10,517 விசாரணையில் உள்ளன. மேலும் குறித்த பணிகளை விரைவுபடுத்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மூத்த நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் உட்பட 75 உறுப்பினர்களை கொண்ட 25 துணைக்குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளன. மேலும் இந்த முன்மொழிவை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செயற்பாடின்றியுள்ள 33 அரசு நிறுவனங்கள் 2 கட்டங்களாக மூடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்ததாவது, சந்தை தேவைகளுடன் பொருந்தாததும் குறைந்த நிதி செயல்திறன் காரணமாக அரசிற்கு சுமையாக உள்ள நிறுவனங்களை மூடுவது பொருளாதார ரீதியாக அவசியமானது எனவும், மேலும் இந்த மூடுதல் நடவடிக்கைகள் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் செயற்பட்டு விசேட குலைத்தல் பிரிவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.